ஒரே இடத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்த கவிஞர் ஐயப்பா அவர்களுக்கு நன்றி. இப்போது ஐயப்பா அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். 10 பேர் நம்ம இங்க கூடி பேசுவதாங்க மதுவெளிப்பு சாத்தியமா அப்படின்னு சிலர் கேட்பார்கள் என்று சொன்னார். தனி மரம் தோப்பாகாது, உண்மைதான். அதற்காக 100 மரங்களை ஒரே நேரத்தில் நட வேண்டும் என்பது சாத்தியப்படாது. ஒரு மரத்தை முதலில் வளர்ப்போம், அதை பார்த்து அடுத்தவர் ஒரு மரத்தை வைப்பார். அது தொடர்ச்சியாகும் போது பெரிய தோப்பை உண்டாகும். அதுபோலதான் மதுவெளிப்பும். ஆனால் அந்த ஒரு மரத்தை யார் வைப்பது என்பது தமிழகத்தில் நிறைய மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் பயிற்சி செய்ய வேண்டும், அது எனது வேண்டுகோளும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல் ஒரு மண்டபத்தில் சென்னை பட்டினம் பக்கத்தில் இருந்தோம். என்ன வித்தியாசம் என்றால், இங்கு மது ஒழிப்புக்காக பேசுகிறேன், அங்கு மதுக்களை முன்னிலை போராட்டம் செய்து போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தேன். இதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு வாரமும் இதுபோல் ஒவ்வொரு இடங்களில் பேசிக்கொண்டும் போராட்டம் செய்து கொண்டும் இருக்கிறேன். ஒரு நாள் தமிழகத்தில் மதுவிலக்கு பூரணமாக அமல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு பொதுமக்களில் ஒருவனாக போராடி கொண்டிருக்கிறேன். இது நடைபெறும் என்றும் நம்புகிறேன். முதலில் 2013 ஏப்ரல் மாதம் தொடங்கியது. இந்த கடந்த ஒரு வருடமாக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சியில் மது விற்பனை தொடங்கியது, இந்த ஆட்சியில் மது விற்பனை தொடங்கியது என்று கூறுவதை விட, எந்த ஆட்சியிலும் இனி இது நடக்கக்கூடாது என்று பொதுமக்கள் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், அரசாங்கத்திற்காக மக்கள் அல்ல, மக்களுக்காக அரசாங்கம். அதை இன்று வரை மக்கள் உணரவில்லை. தேர்தலின் போது அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டு விடுகிறோம். ஆனால் நிபந்தனைகளை வைக்க நாம் முன் வருவது இல்லை. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்லும் வாக்குறுதிகள், இரண்டாவது அறியாத மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குவது. நாம் விலை போன பிறகு அரசியல்வாதிகளிடம் கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. 500 ரூபாய் 5 வருஷத்துக்கு, அப்போ ஒரு வருடத்திற்கு இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளவு கணக்கு பார்க்கும்போது வெறும் 36 பைசாக்கு தகுதியானவர்களாகத்தான் தமிழகம் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் நம்முடைய மதிப்பு ஒரு நாளைக்கு 36 பைசா என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று பொதுமக்கள் உணர்ந்து, இனி வரும் காலத்தில் ஒரு தகுதியானவர்களை தமிழக முதல்வராகவும் தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் மது ஒழிப்பு இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் போராடி வந்தால் மது ஒழிப்பு என்பது சாத்தியமாகும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 23 நாட்களாக தொடர்ந்து ஒருவர் உண்ணாவிரதம் இருந்தது யாருக்கும் தெரியவில்லை. ஊடகங்களும் அதற்கு ஒத்துழைப்பு சரியான முறையில் கொடுக்கவில்லை. காரணம், அவர் மது ஒழிப்பு வேண்டும் என்று இருந்தார். அவர் பெயர் சசி பெருமாள். ஆனால் அதற்கு எந்த ஒரு முடிவும் ஏற்படவில்லை. அவருடைய உடல்நிலை காரணமாக தற்காலிகமாக அந்த உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆங்காங்கே ஒரு சிலர் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தினால் மதுவிலக்கு என்பது சாத்தியமாகும். இன்று செய்தித்தாள்களை அல்லது டிவி சேனல்களை பார்க்கும்போது தினமும் ஒரு பிரச்சனையை நாம் காண நேருகிறது. அதற்கு காரணம் மது. அப்படி இந்த மதுவில் என்ன இருக்கிறது? அரசு சொல்கிறது, தமிழகத்துக்கு வருமானத்தை அதிகமாக தரக்கூடிய ஒரே ஒரு வியாபாரம் மது. அப்படி என்றால் தமிழன் செத்தால்தான் தமிழக அரசு வாழும். எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது. பொதுமக்கள் உணர்ந்து அப்படி ஒரு நிலையை மாற்றி
நல்ல ஒரு தரமுள்ள ஆட்சியை தகுதியுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.